கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழுப்புரம் புதிய பெந்தகோஸ்து சபை வழங்குறதான தேவ சமாதான நேரம் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் மத்தியில் கர்த்தரனை கொண்டு வந்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. சங்கீதம் புஸ்தகம் 143 அதிகாரம் 10 வசனம் இப்படி சொல்லுகிறது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். செம்மையான வழி என்பது சிறப்பான வழியை குறிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் இன்றைக்கு பலவிதமான வழிகள், நல்ல வழி இருக்குது, கெட்ட வழி இருக்குது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழிகள், நிறைய வழிகள் இருக்குது. ஆனால் வேதம் சொல்கிறது, வழிகளில் நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று அதில் பார்த்து நடங்கள், அப்போது உங்களுடைய ஆத்மாவுக்கு எல்லைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே நல்ல வழியை நாம் தெரிந்து கொள்வது மிக கஷ்டமான ஒரு காரியம். வேதம் சொல்லுகிறது, ஆண்டோட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல வழிகளை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாம் வாசித்த அதே அதிக வசனத்தில், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு அநேக நேரங்களில் நாம் நமக்கு பிரியமான காரியத்தை செய்கிறோம், மற்றவர்களுக்கு பிரியமான காரியங்களை சில நேரத்தில் செய்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கு பிரியமான காரியம் நாம் செய்கிறோம் என்பதை நாம் கொஞ்சம் யோசித்து நம்ம பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ஆண்டவருடைய வழிகளில் நடந்தால், ஆண்டவர் சொல்லுகிற பாதையிலே நாம் நடப்போமானால், நம்முடைய வழிகளில் கர்த்தர் நம்மை செம்மையான வழியில் நடத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். நீதிமொழியின் புஸ்தகத்தில் 2 அதிகாரம் 7 வசனம் இப்படி சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நீதிமான்களுக்கென்று மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். நீதிமான்களுக்கென்று மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உத்தமமாய் நாம் நடக்கும்போது ஆண்டவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார். உத்தமமான வழியில் நம்ம நடத்துகிறது ஆண்டவர் தான் நடத்த முடியும். உங்களுக்கு எனக்கு உத்தமமான வழி எது, சரியான வழி எது, நல்ல வழி எது என்று சொல்லி கண்டுபிடிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். அதனால் ஆண்டவருடைய காரியத்தில் நாம் அதிகமாக நம்மை ஈடுபடுத்தி கொள்வோமானால், ஆண்டவரை நாம் அதிகமாக தேடுவோமானால், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை முக்கியத்துவப்படுத்துவோமானால், நாம் கர்த்தருக்கு பயந்து நடப்போமானால், நம்முடைய வழிகளில் கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பார். நமக்கு அவர் கேடகமாக இருக்கிறார் என்று சொல்லி இந்த நீதிமொழி புஸ்தகம் 2 அதிகாரம் 7 வசனத்தில் சொல்லப்பட்டு, அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் உத்தமமாய் நடக்கும்போது கர்த்தர் நமக்கு கேடகமாக இருக்கிறார். அதே நீதிமொழியின் புஸ்தகம் 3 அதிகாரம் 6 வசனம் இப்படி சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்போது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். இன்றைக்கு நம்முடைய பாதைகள் கரடுமுடான பாதைகள் ஆகும், ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாதைகளாகவும் நடக்கிறது. காரணம், நம்முடைய வழிகளில் நாம் கர்த்தரை நினைத்து கொள்வதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எப்போ ஆண்டவரை தேடுனா, எப்போவாது பிரச்சனை வரும்போது, எப்போவாது கஷ்டம் வரும்போது, எப்போவாது போராட்டம் வரும்போது, இந்த பிரச்சனையிலேருந்து நம்மால் விடுதலை ஆக முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை வரும்போது தான் நம்ம கர்த்தரை அதிகமாக தேடும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்போது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். செம்மையான பாதையில் நடத்த வேண்டுமானால் நம்முடைய ஆண்டவராக இயேசு நமக்கு சொல்லுகிற பாதையிலே நாம் நடக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்லுகிறார், யோவான் 14 அதிகாரம் 6 வசனத்தில், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். ஆகவே இயேசு தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாம் வாசித்த 143 சங்கீதம் 10 வசனத்தில் இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை சரியான வழியில் நடத்த. உமக்கு பிரியமானது செய்ய 10 வசனம், எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஆவியானவர் நம்ம நடத்த வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா என்ற சுவிசேஷம் 4 அதிகாரம் 1 வசனத்தில் பார்க்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை உபவாசிக்கும்படி கொண்டு போனார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் பிசாசு சோதித்தாலும் கூட ஆண்டவர் கொண்டு போனபடினால சாத்தானை ஆண்டவர் மேற்கொண்டார், ஜெயித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்போதும் சாத்தான் ஆண்டவரை மேற்கொள்ள முடியாது, ஜெயிக்க முடியாது. ஆனால் இந்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது, லூக்கா என்ற சுவிசேஷம் 4 அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரை கொண்டு போனார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் கொண்டு போனபடினால
பிசாசுக்கு ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் ஜெயம் கிடைக்கவில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் வாசிக்கிறேன். லூக்கான சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனம் சொல்கிறது, 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டார். ஆகவே ஆவியானவர் ஆண்டவரை கொண்டு போனார். கர்த்தருக்கு மகிமை உண்டார். ஆவியானவர் கொண்டு போனபடினால சாத்தான் சோதித்தாலும் கூட ஆண்டவர் தான் ஜெயம் எடுத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டார். ஆண்டவர் தான் ஜெயம் எடுத்தார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு நான் சொல்லுகிற ஆலோசனை என்னவென்று சொன்னால், என்னை செம்மையான வழியில் நடத்தன்னு சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார். ஆனால் செம்மையான வழியில் நாம் நடக்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற ஆலோசனைக்கு, ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் நாம் பார்க்கும்போது, பிலிப்பு தேவனுடைய மனுஷன், ஊழியக்காரன், சுவிசேஷகன் போய்கொண்டிருக்கும்போது ஆவியானவர் சொல்லுகிறார், பிலிப்பு கிட்ட சொல்கிறார், நீ போய் அந்த ரதத்தோடு கூட சேர்ந்து கொள்ளுன்னு சொல்கிறார். அந்த ரதத்தில் கந்தாங்க நாட்டு மந்திரி, பொக்கிஷத்துக்கெல்லாம் அதிகாரியாக இருக்கிறவன் போய் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போய் அந்த ரதத்தோடு கூட சேர்ந்து கொள்ளுன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் பிலிப்பு கிட்ட சொன்னார். ஆனால் பிலிப்பு உடனே கர்த்தருடைய வார்த்தைக்கு, ஆவியானுடைய சத்தத்தை கீழ்ப்படிந்து அந்த ரதத்தை போய் அவனை ஏறி கொண்டதுனால ஒரு மந்திரிக்கு சுவிசேஷம் சொல்லவும், அதே நாளில் அவனை ஞானஸ்தானத்துக்குள்ளே நடத்தவும் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் நானும் ஒப்பு கொடுக்காத பட்சத்தில் அவர் நம்மை நடத்த மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கானா ஒரு கல்யாணத்தில் இயேசுவை அழைத்திருந்தார்கள். கானா ஒரு கல்யாணத்துக்கு இயேசு அழைக்கப்பட்டார், சீசலோடு அழைக்கப்பட்டார். அப்படி தாயாக மரியாளும் வந்திருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் நம்முடைய ஆண்டவராக இயேசுவை எங்குமே அழைக்காமல் அவர் வரவே மாட்டார். நாம் அவரை கூப்பிட வேண்டும், நாம் அவரை கனம் பண்ண வேண்டும், நாம் அவரை மதிக்க வேண்டும், அவருக்கு நாம் மகிமை தர வேண்டும். அப்போதுதான் அவர் நம்மிடத்தில் வந்து நம்முடைய குறைகளை கேட்பார், நமக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த சங்கீதக்காரன் சொல்கிற வார்த்தை, உம்முடைய நல்ல ஆவியானவர், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், நல்ல ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நல்ல ஆவியானவராக இருக்கிறார். அந்த நல்ல ஆவியானவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 143ஆம் சங்கீதத்தில் 10ஆம் வசனத்தை திரும்ப ஞாபகப்படுத்தும்படி விரும்புகிறேன். உமக்கு பிரியமானது எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். இன்றைக்கு ஆண்டவர், அவருக்கு பிரியமானதை செய்ய ஆண்டவர் நமக்கு போதிக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் நமக்கு போதிப்பாரானால் நாம் சரியான வழியில் நடக்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் நம்மை போதிக்கிறதுக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனம் சொல்லுகிறது, ஏசாயாவில் அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து உணர்த்துகிறார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் ஒரு மனுஷனை, ஒரு விசுவாசியை, ஒரு ஊழியக்காரை சரியான பாதையில் நடத்தப்படும். வேதம் நடத்தும், வசனம் நடத்தும், ஆவியானவர் நடத்துவார். மற்றபடி நீங்கள் உங்கள் விருப்பப்படி நீங்கள் போகும்போது நம்ம அநேக நேரங்களில் நம்ம சிக்கல்களில் மாட்டிக்கொள்ள வேண்டியதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனத்தை கீழ்ப்படியாமல், ஆவியானவருடைய சத்தத்தை கீழ்ப்படியாமல், ஆவியானவர் சொல்லுகிறதை ஏற்றுக்கொள்ளாமல் நாம் மாம்ச பிரகாரமாக போகும்போது நமக்கு அதிகமாக ஆசீர்வாதத்துக்கு பதிலாக தீமையான காரியங்கள், தண்டனைகள் நேரிடுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உம்முடைய நல்ல ஆவி, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே எந்தவன். 3வது காரியம், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. முதல் காரியம், உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தரலாம். 2வது காரியமாக சொல்கிறார், நீரே என் தேவன். 3வது காரியம், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. கர்த்தருடைய ஆவியானவர், நல்ல ஆவியானவர் நம்மை செம்மையான வழியில் இனி வருகிற காலங்களில் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் எப்போதும் தவறான வழியில் நடத்த மாட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் அநேக நேரங்களில் நாம் தவறு செய்துட்டு பழியெல்லாம் ஆண்டவர் மேலே போட்டுருவோம். அது நல்லதில்லை. கர்த்தருடைய வசனம் அப்படி சொல்லவில்லை. அன்றைக்கு கூட ஆதாம் ஏவாளுடைய காரியத்தில் அந்த ஆதாம் ஏவாள் சொன்னதை கேட்டு அந்த பழத்தை சாப்பிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பழத்தை சாப்பிட்டதுக்கு ஆண்டவர் கேட்கும்போது சொல்கிறான், நீர் எனக்கு துணையாருக்கும்படி தந்தீங்களே, அந்த ஏவாள் தான் கொடுத்தா, நான் சாப்பிட்டுட்டேன்னு சொல்கிறான். பழி யார் மேலே சொல்கிறான்? ஆண்டவர் மேலேயே சொல்கிறான். எனக்கு அன்பானவர்களே,
இந்த வசனங்கள் அப்படி தான் சொல்லுகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்மை சரியான செவ்வையான பாதையில் நடத்த வல்லவராக இருக்கிறார். அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை எப்போதும் தவறான வழியில் நடத்தவே மாட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் எப்போதும் நம்மை தவறான வழியில் நடத்தவே மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய நீதிமொழிகள் புஸ்தகத்தை நாம் பார்க்கும்போது நிறைய காரியங்கள் நாம் நடக்க வேண்டிய வழியில் சாலமோன் நமக்கு ஞாபகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, ஆண்டோடைய வார்த்தைகள் பாருங்கள். நீதிமொழி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில், எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனம் இவ்வளோ தெளிவாக சொல்லுது பாருங்கள். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வாதம் தருவாராக. சங்கீதக்காரன் சொல்கிறார், உடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். இதுவரைக்கும் நடத்தின ஆண்டவர் இனிமேல் நடத்த வல்லவராக. இந்த தேவன் எந்தெந்தைக்கும் உள்ள சதாக்கள் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்ம நடத்துவார். நாம் சாகிற வரைக்கும் நம்ம நடத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ஜெபம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்படும். தாவீது ஜெபிக்கிற ஜெபத்தை நாங்கள் பார்க்கிறோம். உங்களுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. நாங்கள் சரியான பாதையில் நடக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எனக்கு அனுகிரகம் பாராட்டுங்க. இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்க தம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். அவர் எல்லாரையும் செம்மையான வழியில் நடத்துவீராக. இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பி கொண்டிருக்கிற ஜாய் டிவி நிறுவனத்தை ஆசீர்வதி. நிறுவனருக்கு நல்ல சுகம் வெள்ளத்தார் பணிபுரி தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. தொடர்ந்து நடத்தும். கனம் துதி மகிமை எல்லாம் நமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ. வல்லவரே, உம்மை வாழ்த்தி பாடிட 1000 நாவுகள் போதுமோ? 10,000 நாவுகள் போதுமோ? 10,000 நாவுகள் போதுமோ? வல்லவரே, உம்மை வாழ்த்தி பாடிட 1000 நாவுகள் போதுமோ? 10,000 நாவுகள் போதுமோ? 10,000 நாவுகள் போதுமோ? புகழ் பாடு